ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டில் 100x ப்ராஃபிட் வந்து எப்படி எடுக்கிறது, ஒரு காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து 100x வர நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிறத விட சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணி 100x வந்து அடுத்து ஒரு ஆல்டிசனில் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிடிசி அனலைஸும் எத்திரியம் அனலைஸும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி எத்திரியம் அனலைஸ் நம்ம பார்த்துருவோம். பிடிசி பார்த்தீங்கன்னா 97,700 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டார்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம், டெலிகிராமில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராமில் அடிக்கடி ஆக்டிவாக இருங்க. ஏன்னா வீடியோவில் சொல்ல முடியாது, டக்குன்னு நான் டெலிகிராமில் சொல்லிட்டு தான் இருப்போம். சரிங்களா? வீடியோ வந்து டெய்லியும் போடுறதா இருந்தால் கூட டெலிகிராமில் ஒரு நாளைக்கு 4-5 அப்டேட் கூட கொடுப்பேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெலிகிராம் அந்த டார்கெட் நம்ம அதிகம் மோஸ்ட்லி பேசியிருப்போம் முன்னாடியே. 95 ஃபஸ்ட்டு போகிறதுக்கு, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 100, நெக்ஸ்ட்டு வந்து 115 அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 100K போகிறது வந்து போகும், பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம். கண்டிப்பாக அது ஆயிடுச்சு, ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு பிடிசி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். பிடிசி வந்து செல் சிக்னல் ஒன்று ஃப்ளாஷ் ஆகிருக்கு 4 ஹவரில் அப்படின்னு சொல்லி, பட் அது வந்து இம்மீடியட்டாக வந்து இன்வேலிட் ஆகிட்டு. ஸோ இந்த செல் சிக்னல் வந்து இம்மிடியேட்டாக இன்வாலிட் ஆகிட்டு. அதே நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், பிடிசி செல் கேன்சல்டு, பிடிசி எய்மிங் அகெயின் பம்ப்னு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன அந்த டார்கெட் வந்து இப்போது 2 டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் டார்கெட்டும் 100K வந்து 98 மேலே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் 1700 வந்தால் 100K வந்துடும். ஆல்மோஸ்ட் இதுவும் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து என்னவா இருக்கும் பிடிசிக்கு அப்படின்னா 115 தான். சரிங்களா? மூணாவது டார்கெட் வந்து 115 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இங்கே என்னென்னா 100K போகிற வரையும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் பிடிசி. ஏன்னா 98.3 கிட்ட வந்துருச்சுல. ஸோ 100K வர இன்னைக்கு வருதான்னு தெரில, இன்றைக்கி வந்தாலும் வந்துடும், இல்லை நாளைக்கும் வரும். பட்டு இந்த வீக்லி கேண்டல் வந்து 97க்கு மேலே க்ளோஸ் வச்சா அது கண்டிப்பாக 100K வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கு மேலே 115க்கும் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து புல்லிஷில் தான் இருக்குது, பேனிக்லாம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து சென்டிமெண்ட் வந்து சூப்பர் புல்லிஷாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிடிசி பம்ப் நோக்கி தான் போகும். ஓகேவா? இடையில வந்து ஏதாவது செல் சிக்னல் கொடுத்தா நான் சொல்கிறேன், பட் இப்போதைக்கு பிடிசி வந்து புல்லிஷ் தான். நெக்ஸ்ட் வந்து 115க்கு நம்ம எய்ம் பண்ணலாம். சரிங்களா? பட் இங்கே வந்து ஃபியூச்சர் ட்ரேட்லாம் எதுவும் என்ட்ரி ஆகாதீங்க. பட் இது வந்து ஃபியூச்சர் ட்ரேட்லாம் என்ட்ரிக்கான ப்ரைஸ் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எத்திரியம் நம்ம பார்ப்போம். எத்திரியம் வந்து நம்ம போட்டிருந்தோம் டெலிகிராமில் பாருங்கள். இதனால தான் நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. டெலிகிராம் வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன். நிறைய நம்ம சிக்னல் கொடுத்துட்ருக்கோம் எத்திரியம் பிடிசி. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் அதிகபட்சமே 99% ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? எத்திரியம் பாருங்கள், இங்கேருந்து பம்புன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக வந்து அந்த ரீஜன்லேருந்து பம்ப் ஆகிட்டுருக்கு எத்திரியம். ஓகேவா? நல்லா பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எத்திரியம் வந்து கரெக்டாக பாருங்கள் இந்த ரீஜனில் நம்ம சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட 3120 கிட்ட சொல்லியிருப்பேன். எத்திரியம் வந்து இங்கேருந்து பம்ப் ஆகணும். அதே மாதிரி பம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எத்திரியம். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் எத்திரியமுக்கு எவ்வளோ அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டார்கெட் அதிகம், கண்டிப்பாக சீக்கிரமாக போயிடும், வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஸோ 3 இந்த டார்கெட் போகும். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எந்த ஒரு 15% இருக்குது, 3700 சீக்கிரமாக போயிடும் எத்திரியம். ஸோ அதுக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம பேசுவோம் எத்திரியம். சரிங்களா? இந்த டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு ஈஸியாக போயிடும். 3700 எத்திரியம் வந்து ஈஸியாக போயிடும். ஆல்ட் காயின் வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிடிசி எத்திரியமோட அனலைஸ் வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி 100x வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் எதில் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். காயின்னு இந்த காயின் அந்த காயின்னு அவசியம் இல்லை. எந்த காயினில் வேணாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போட்டு 100x எடுக்கலாம். ஸோ அதை பார்த்தா நான் பார்க்க போகிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு $100 வச்சுப்போமே. ஒரு $100 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு $100 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி வச்சுப்போமே. ஸோ அதுலேருந்து
100x இப்போ $100 நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேருந்து 100x ப்ராஃபிட் எவ்வளோன்னா $10,000 வரும் சரிங்களா. ஸோ இதை எப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து $100 வந்து ஏதாவது ஒரு காயினில் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து ப்ராஃபிட்டு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 217% எடுக்கிறோம் ஓகேவா. அது வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். 3.17னா 217%ன்னு அர்த்தம். ஸோ இது வந்து $100 போட்டு 217% நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வர ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $317 வரும் சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஓகேவா. $317 வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதே 317 வந்து மறுபடியும் இன்னொரு காயினில் இது ப்ராஃபிட் வந்தோடனே எடுத்துடணும் சரிங்களா. 217% ப்ராஃபிட் வந்தோடனே எடுத்துடணும். ஸோ இந்த $317 வந்து அகைன் இன்னொரு காயினில் நீங்கள் போடணும் சரிங்களா. ஸோ இன்னொரு காயினில் போட்டு அதே 217% நீங்கள் எடுக்கும் பொழுது செகண்ட் டைம் வந்து ப்ராஃபிட் வந்து $1,000 உங்களுக்கு வரும் ஓகேவா. $1,004 வந்து உங்களுக்கு கிடைக்கும் செகண்ட் டைம் நீங்கள் போடும் பொழுது சரிங்களா. இந்த ப்ராஃபிட் வந்து செகண்ட் டைம் மறுபடியும் வந்துருச்சுன்னா இதை நீங்கள் எடுத்துடணும். எடுத்துட்டு தேர்ட் டைம் வந்து மறுபடியும் போடணும். தேர்ட் டைம் வந்து வேறு காயினில் போடணும், அதே காயினில் நீங்கள் போடக்கூடாது சரிங்களா. தேர்ட் டைம் வந்து வேறு காயினில் போடணும். அதே மாதிரி மூணாவது தடவை போட்டு 217% வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கையில் வந்து $3,185 வந்து இருக்கும். சாரி $3,185 வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ இது வந்து மூணாவது டைம். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து நாலாவது டைம் வந்து ஃபோர்த்து டைம் போட போகிறீங்க. ஃபோர்த்து டைம் அதே தான், இதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஃபோர்த்து டைமாக இன்னொரு காயினில் நீங்கள் போட போகிறீங்க. அது போடும்பொழுது உங்களுக்கு கையில் $10,098 கிட்டத்தட்ட இருக்கும் சரிங்களா. இது வந்து 100x மேலே கிட்டத்தட்ட ரவுண்டாக உங்களுக்கு 100x ப்ராஃபிட் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ இது பாசிபிள். ஆனால் அடுத்து வர ஆல்டிசி 4-5 மாதத்தில் கண்டிப்பாக இது பாசிபிள். ஸோ இதை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எமோஷனல் இல்லாமல் ஜஸ்ட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 100x வரையும் நம்ம வெயிட் பண்ணி அது வருமா வராதா இயர்லி செல்லிங் பண்ணி அந்த ஒரு டார்ச்சர் அந்த ஒரு எமோஷனல் நம்ம கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து 100xனா கண்டிப்பாக அந்த காயின்லாம் நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த மாதிரி ஒரு காயினில் வந்து ஆல்ட் சீசனில் 217%லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி 100x ப்ராஃபிட் வர்றதுக்கு உங்களுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ரொம்பவே அதிகமான சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. பட் எல்லாமே வந்து ஒரு ரிஸ்க்கு தான், எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. நான் வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அப்டேட்டு எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருப்போம். சில ஆல்ட் காயின் இதெல்லாம் வந்து நான் போடுவேன் டெலகிராமில், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நம்ம ப்ரைவேட் குரூப்பில் கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய அப்டேட் நான் சொல்லிகிட்டு இருப்பேன், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஆல்ட் காயின்லாம் நான் நிறைய போட்டுட்ருக்கேன் சரிங்களா உங்களுக்கு. ஸோ அதை வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ட் சீசனில் கண்டிப்பாக இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஓகே காசு, இந்த வீடியோவில் வந்து தேவையான தகவல் நம்ம கொடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த அட்வைஸ், இந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்சியல் அட்வைசர். ஓகே guys, thanks for watching. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.